ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், நான் தான் வாங்கப்படலாம் அனந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சித்தார்த் சரத்குமார் தேவயானி நடிப்பில் ஸ்ரீகணேஷ் இயக்கத்தில் வந்திருக்கிற 3 BHK இதுதான் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த படம் தேட்டரில் ஓரளவு சுமாராக ஓடி இப்போது அமேசான் ப்ரைமில் டேரெக்டாக ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் டைட்டிலே தெரிஞ்சிருக்கும். 3 BHK ஒரு மிடில் கிளாஸ் ஆள் சரத்குமார். அவர் எப்படி தன் பையனையும் பொண்ணையும் படிக்க வச்சாது சமயத்தில் தன்னோட ட்ரீமான ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறாரோ, இதில் சொந்த வீடுன்றது அவருக்கு மினிமம் 3 BHK பசங்களுக்கும் அவருக்கு ரூம் வேணும்னு நினைக்கிறாரு. இது அந்த கனவு நிறைவேற்றினதா? ஏன்னா ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒரு கிளர்க்காக இருக்கார், ஒய்ஃப் ஹோம் மேக்கராக இருக்காங்க, பசங்களை படிக்க வைக்கணும். ஸோ அவரோட கஷ்டங்களுக்கு மத்தியில் இது நிறைவேறிச்சா அப்படின்றது நமக்கு இயக்குனர் சொல்லியிருக்காரு. படத்தில் சித்தார்த்தன் எடுத்த ஒரு 40 வயசு ஆள், ஏன்னா ஒரு +2 பையனாக காமிக்கும்போது கொஞ்சம் பக்குன்னு இருந்தாலும் அதுக்கப்புறம் பாடி லாங்குவேஜ், நடிப்பு இது மூலமாக கொஞ்சம் நம்ம நம்ப வைக்கிறாரு. ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் படிப்பு வரல, ஆனால் அவங்க அப்பா அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி படிக்க வைக்கிறாரு. அதில் ஏமாற்றம் அடைகிறது. அதுக்கப்புறம் ஃபெயில் ஆனதுக்கப்புறம் காலேஜ் போய் தனக்கு பிடிச்ச மெக்கானிக்கலை படிக்க முடியலன்றது பழைய லெவரை பார்க்கும்போது சந்தோஷப்படுறதுன்னு சித்தார்த்த குணத்தை நடிப்பை ரொம்ப அருமையாக அதில் காமிச்சிருக்காரு. சரத்குமார் தேவயானி இந்த ஜோடி அப்படியே சூரிய வம்சம்லேருந்து அதுக்கப்புறம் இங்கே பார்க்குறோம். இந்த ஜோடி சூரிய வம்சத்தில் ஒரே பாட்டில் ஓகோன்னு வருவாங்க. அந்த டெக்னிக் இந்த இயக்குனர் விக்ரம்கிட்ட கேட்காம விட்டார் நினைக்கிறேன். இதில் இந்த விசு சொல்கிற மாதிரி வீடு பார்க்கிறார் பார்த்து கொண்டே இருப்பார், இன்னும் பார்ப்பான்ற மாதிரி ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்குது. 3 BHK வாங்குறதுக்காக அவர் போகிறது வர்றது ஸ்லோவாக. அந்த காலத்தில் வீடுன்னு ஒரு படம் வந்தது, அது ஆர்ட் ஃபிலிம் சொல்லுவாங்க. பட் அதில் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு டச்சிங்காக நிறையா சீன்ஸ் இருக்கும். இது அதை விட ரொம்ப லென்த்தாக அந்த படம் போகிற மாதிரி ஒரு ஃபீலு. லைட்டாக யோகி பாபா கிச்சு மூட்டுறாரு. சித்தார்த் நல்லா படிக்கலாம் கூட ஃபேமிலி பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. சித்தார்த் தங்கச்சி நல்ல மார்க்கு, ஆனாலும் அவள் பெருசாக படிக்க வைக்கல. அதேமாதிரி வீடு பற்றி பேசும்போது அப்பாவும் பிள்ளையும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. பொண்ணு ஓரளவு அதில் கலந்துக்குது. ஒரு வீடு வாங்கணும்னா ஒரு உண்மையிலே வீட்டில் இருக்கிற லேடிஸோட சப்போர்ட் இல்லாமல் நிச்சயமாக முடியாது. ஃபினான்ஷியலாக அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்களோ சப்போர்ட் பண்ணலையோ, ஒரு வீடு எங்கே வாங்கணும், எப்படி இருக்கணும், வாஸ்துலேருந்து ஏரியாவிலேருந்து எல்லாமே அவங்களோட ஒரு இன்புட்ஸ் ஒரு பெரிய வைட்டல் ரோலாக இருக்கும். இது தேவயானி புருஷன் என்ன சொன்னால் மண்டிய ஆட்டுற மாதிரியே இருக்காங்க. வீட்டுக்கான பிளானிங் இவங்க பண்ணுறது, அதுக்கப்புறம் ஏதோ செலவு வரும்பொழுது அதை அப்படியே டைலூட் ஆகிறத கொஞ்சம் தவிர்த்துருந்தா இன்னும் எமோஷனல் டச்சாக படம் போயிருக்கும். 15 லட்சம் வீடு பார்த்துட்டு அதுக்காக 7.5 லட்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கிறது டெக்னிக் நல்லா இருந்தாலும் பேங்க் லோன்லாம் எங்கே திரும்பினாலும் கொடுத்துட்டு இருந்தாங்க. படம் 2007 இவங்க வீடு வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அப்பயும் பேங்க் லோன் அவைலபிலிட்டி இருந்தது. இது ஒர்க் பண்ண இடத்துல ஏதாவது லோன் ட்ரை பண்ணியிருக்கலாம். இவர் கஷ்டப்பட்டு பணம் சேர்க்கும் போதே நமக்கு தெரிஞ்சு போயிடுது 3 வருஷத்தில் அந்த வீடு டபுள் ஆகிடும்னு. அதே மாதிரி ஆகுது. ப்ரெடிக்டபுளாக மெக்கானிக்கல் இன்ஜினியரை விட்டு வம்படியாக ஐடி சேர்ற சித்தார்த்து ஏதோ ஒரு பீரியடில் திரும்பவும் மெக்கானிக் வருவான்னு நினைக்கிறோம். அதுவும் நடக்குது. இவங்க ஒரு பணக்கார வீட்டு பொண்ணை சித்தார்த்துக்கு பார்த்து வைக்கும் பொழுதே அவன் கண்டு ஓடி வந்துடுவான்னு யோசிக்கும் போது அதுவும் நடக்குது. ஸோ எல்லாமே ப்ரெடிக்டபுளாக இருக்கலாம். நம்மளால் நிறைய டல் மூமெண்ட்ஸாக இருக்குது. சரத்குமார் வீடும் வாங்கிப்பார், பொண்ணையும் கட்டிப்பாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் வீடு வாங்கும்போது ஏன் இவ்வளோ அழுவாச்சு மூஞ்சி வச்சுருக்காங்கன்னு தெரில. பொண்ணு கட்டி கொடுக்குறது உடனே 30 லட்சத்தில் பண்ணி கொடுத்துறாரு. அந்த பொண்ணு அவ்வளோ படிச்சிருக்கு. இந்த பொண்ணுக்கு எஜுகேஷன் வாங்கி ஏதாவது படிக்க வச்சுருந்தா அந்த பொண்ணுக்கு எதிர்பார்க்கறதோட பெரிய வீடு வாங்கியிருக்கலாம். அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க. சின்ன சின்ன சீன் விவேக் பிரசன்னாக வந்தாலும் சூப்பராக நடிச்சிருக்காரு. அதுவும் வேலையை விட்டு போகிறேன்ற கோபம் வருது. இருந்தாலும் பாஸ் எதிர்த்து ஒரு லெவலுக்கு மேலே பேச முடியல. அந்த சீன் கொஞ்சமாக இருந்தாலும் விவேக் பிரசன்னா நடிப்பு, சித்தார்த்த நடிப்புனால வேறு இடத்துக்கு அதை எலிவேட் பண்ணுறது நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தில் தேவையில்லாத வன்முறை, காமெடி, ஆபாசம் எதுவுமே இல்லாமல் டீசெண்டாக ஃபேமிலியாக உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்குது. தீமும் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு மிடில் கிளாஸ்க்கு ஏற்படுற கவலைகளை பார்க்கும்போது நமக்கும் இந்த காலத்தில் எல்லா ஃபெசிலிட்டியோடையும் வீடு கிடைக்கும் பொழுது எப்படி நம்ம அப்பாக்கள் கஷ்டப்பட்டுருப்பாங்கன்ற அந்த ஒரு ஃபீலையும் படம் கொடுக்குது. அங்கங்கே எமோஷனல் டச் இருக்குது. பட் ஓவரால் ஒரு படமாக பார்க்கும் பொழுது ஒரு கிரிப்பிங் ஸ்க்ரீன் பிளேவோ இல்லை எமோஷனாக அவங்க வீடு வாங்கி ஆகணும்னு நமக்கு தோண மாட்டேது. இவங்க வீட்டை வாங்கினாங்க, கட்டினாங்க, வாடகை வீட்டில் இருந்தாங்கன்ற லெவலுக்கு தான் படத்தை அப்படியே நல்லா எடுத்து வச்சுருக்காங்க. கொஞ்சம் நேரம் தவிர்த்துருந்தா 3 BHKவை பக்காவாக கிரப்ளஸ் வச்சு சூப்பராக கொண்டாடி இருக்கலாம். ஒரு நல்ல படம், நல்ல ஒரு கதைன்ற விதத்தில் இந்த படத்தை பாராட்டலாம். ஓரளவு எடுத்த விதம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கனால வாங்கலாம். பஞ்ச் லைன் 3 BHK பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங், பில்டிங் வீக் 2.5 ரேட்டிங் கொடுக்கலாம். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க போகலாம் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.